எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில 63வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல யார் யாருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு, விருது வாங்கக்கூடியவர்கள்ல பிரபலமானவர்கள் யார், என்னென்ன விருதுகள் எதிர்பார்க்கப்பட்டது, எந்தெந்த விருதுகள் ஏமாற்றம் அளிச்சது அப்படின்றத பார்க்க போறோம். முதல் விருது பாத்தீங்க அப்படின்னா பாகுபலி திரைப்படத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பாகுபலி திரைப்படம் உற்சவ மாதிரியான விருது வழங்கும் விழாக்கள்ல பெரிய அளவில் விருதுகளை குவிச்சப்படும். இந்த படத்துக்கு தேசிய விருது வழங்கும் விழால சிறந்த படத்துக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விருதும் வழங்கப்பட்டிருக்கு. அது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், ஒளி மற்றும் ஒளி அமைப்புகள்ல பெரிய அளவு அக்கறை எடுத்துக் கொள்ளப்பட்ட பாகுபலி திரைப்படத்துக்கு 2 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா முத்திரை பதிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமா வந்தது விசாரணை திரைப்படம். விசாரணை திரைப்படத்திற்கு 3 விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதல் பாத்தீங்கன்னா சிறந்த தமிழ் படம் அப்படின்ற விருது விசாரணை திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சிறந்த துணை நடிகரா சமுத்திரக்கனி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சரியான தேர்வுன்னு சொல்லலாம். ஒரு படம் முழுக்க நல்லவனாவா கெட்டவனாவா அப்படின்ற ஒரு தடுமாற்றத்தோட மிகச்சிறப்பா அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு. அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மறைந்த படத்தொகுப்பாளர் கிஷோருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவர் ஆடுகளம் திரைப்படத்துக்காக சிறந்த படத்தொகுப்பாளர் விருது வாங்கியிருந்தாரு. இந்த படத்தை ரொம்ப சிரத்தை எடுத்து பெரிய பிரஷருக்கு இடையில எடிட் பண்ண அவருக்கு மிகப்பெரிய கௌரவம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிற விருதுகள் யார் யாருக்கு, பிரபலர்களுக்கு என்னென்ன விருது வழங்கப்பட்டிருக்கு பார்ப்போம். அதன்படி பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் 4வது முறையா தேசிய விருது வாங்குறாரு. அவருக்கு தேசிய விருது இதுக்கு முன்னாடி அக்னிபாத்ல, பிளாக்ல, பா ஆகிய திரைப்படங்களை கிடைச்சது. இப்போ பிக்கு திரைப்படத்துக்காக விருது வாங்கிட்டு போறாரு. அதுல ஒரு சூப்பரா ஒரு 70 வயது கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா எளிதா கையாண்டதுக்காக அமிதாப்புக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியா குவீன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கங்கனா ரணவத்துக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. கங்கனா இந்த விருதை 3வது முறை வாங்குறாங்க. மிக குறுகிய காலத்துல 3வது தேசிய விருது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபேஷன் குவீன் ஆகிய திரைப்படங்களுக்கு விருது வாங்கினாங்க. இப்போ டானு வெஸ் மானு ரிட்டர்ன்ஸ் மூலமா இந்த விருதை தட்டிட்டு போயிருக்காங்க. பாஜ்ராவ் மஸ்தானி திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய வரவேற்பு பெற்றது. ஒரு 18th செஞ்சுரி திரைப்படத்தை ரொம்ப அழகா கையாண்டதுக்காக இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமா சல்மான் கானுடைய திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இசையமைப்பாளர் அப்படின்ற ஒரு கேட்டகரி எப்பயுமே பெரிய அளவுல கவனம் இருக்கும். அதுல என்னென்ன மொய்தீன் திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்த ஜெயச்சந்திரனுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. பின்னணி இசைக்காக இளையராஜா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. பின்னணி இசை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இசை ஒரு திரைப்படத்துக்காக தாரத்தப்பட்டுக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இளையராஜா இசையமைப்பாளர் விருது கிடைச்சிருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பின்னணி இசையமைப்பாளரா இந்த முறை இளையராஜா விருது வாங்குறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இசையமைப்பாளரா 3 முறை விருது வாங்கியிருக்காரு. இதுல தமிழ் திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து பைரவி. இது பின்னணி இசைக்கு அப்படின்னா பழசிராஜா திரைப்படத்துக்கு அடுத்தபடியா 2வது முறையா தேசிய விருது வாங்குறாரு. இது இளையராஜாக்கான கௌரவம். அடுத்தபடியா சிறந்த விருது ஒன்று வழங்கியிருக்காங்க. சிறப்பு விருது அப்படின்ற அடிப்படையில் ரித்திகா சிங்குக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. இறுதி சுற்று திரைப்படத்துல ரொம்ப எளிமையா நடிச்சிருந்தாங்க. எப்படி அப்படின்னா ஒரு வடச்சென்னையை சார்ந்த பொண்ணா அப்படியே அவங்களுடைய நடிப்பை பிரதிபலிச்சிருந்ததுக்காக சிறப்பு விருது ரித்திகா சிங்குக்கு வழங்கப்பட்டிருக்கு.